மேக்ஸிமம் 5 தான் யூஸ் பண்ணணும் கன்ட்ராக்ஷனோட சேர்த்து. ஆறாவது வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. 5 வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். மினிமம் 2 வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஒரு வேர்டோட நிப்பாட்டிடக்கூடாது. மினிமம் 2 that includes that word. All right. So the keywords பாத்தீங்க. Do not change the word given 2 to 5 words. Sindhuja, the first is the zero example படிக்கிறேன். Yes, sir. You must do exactly what the manager tells you. The keyword is carry. You must dash instructions exactly. இது வந்து அவங்க ஆன்சர் அவங்க கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் இந்த ஒன்னு கொடுத்துருவாங்க. The gap. Okay. The words carry. The gap. Yeah. The gap can be filled by the words carry out the managers. So example வந்து only the missing words மட்டும் எழுதணும். மேனுவலா கரெக்ட் பண்ணுவாங்க இந்த பார்ட். The gap can be filled by words carry out the managers. Carry out இரண்டாவது வார்த்தை. third வந்து the managers 4 words யூஸ் பண்றாங்க. managers manageruடைய இது ஒன் வேர்டா வச்சுக்கலாம். 1 2 3 4. in case the contraction வச்சுக்கிட்டாக்கா manager is அப்படின்னு வந்தாக்கா ரெண்டு வார்த்தையா இருக்கும். இது வந்து managers நார்மலா போட்டிருக்காங்க. apostrophe போட்டிருக்காங்க. so it has to be 1 2 3 4 minimum 2 words அது மீட் பண்ணுது. maximum 5 words 4 words இருக்கு அது மீட் பண்ணுது. change பண்ணல. so what I am going to do is this. all right, Sindhuja கொஞ்சம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல இருக்கட்டும். Sindhuja, are you back? நான் வந்து one question at a time கொடுக்க போறேன். I am going to give one question at a time. நீங்க don't reveal the answer. You have to write the answer alone and a direct message to me. Number one at a time தான் பண்ண போறோம். Look at this. இது வந்து எனக்கு DM direct message பண்ணணும். Only the answer words மட்டும் அந்த ரெண்டு வார்த்தையோ 3 வார்த்தையோ 4 வார்த்தையோ இல்ல மேக்ஸிமம் 5 வார்த்தையோ அதை மட்டும் போட்டு கொஸ்டின் நம்பரோட போகணும். 31 மட்டும் இப்ப பண்ணுங்க. அலோன் 31 எப்படி உங்களுக்கு அந்த அந்த ஃப்ளூயன்சி வருதான்னு நம்ம பார்க்கலாம். ஹரிணிபிரியா புரியுது இல்லைங்களா? Haripriya, do you understand the question? Sindhuja, are you there? Yes, sir. Yes, sir. Yeah, Yes, you sir. are able to understand the question. Yes, sir. 31 மட்டும் Yes, அந்த sir. 2 word answer, 3 word answer, 4 word answer இல்ல 5 word answer எனக்கு கொடுங்க. Okay, sir. Okay, sir. ஒரே ஒரு இதுதான் கொடுக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் கொடுக்கணும். மேபி இதெல்லாம் மாத்தி கொடுக்கணும். உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரே ஒரு ஆன்சர் கொடுங்க. எக்ஸாம்லயே அப்படிதான். மல்டிபிள் ஆன்சர்ஸ் தெரியும் நினைச்சிட்டு மல்டிபிள் ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கோர் பண்ண கொடுக்க மாட்டாங்க. மார்க் போட மாட்டாங்க. மார்க்கிங் will be negative. Okay, sir. Yeah. And you send it across direct message to me. நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்றேன். இது வந்து அவங்க மார்க்கிங் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும். 2 யூனிட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு ஒரு பைப்பிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் கரெக்டா இருந்தாக்கா 0.5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. 2 யூனிட் கரெக்டா இருந்தாக்கா அந்த 1 மார்க் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. கிரெடிட்ல வந்து 2 கிரெடிட்ஸ் இதை இது ரெண்டா பிரிச்சிருவாங்க. இந்த 5 வார்த்தையா இல்ல 4 வார்த்தையோ இல்ல 3 வார்த்தையா கூட சில வாட்டி இருக்கலாம். சம்டைம்ஸ் 2 வேர்ட்ஸா கூட இருக்கலாம். அந்த பைப்பிங் ஏற்ற மாதிரி நான் ஸ்கோர் பண்றேன். ரைட். இதுதான் கொஞ்சம் பார்த்துக்கணும். கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கணும். Send பண்ணிட்டேன், sir. ஹரிணிபிரியா, நீங்க ஆன்சர் பண்ண போறீங்களா எப்படி? பிகாஸ் ஹரிணிபிரியா போனே கேட்கல. அப்படி இல்லைன்னா ப்ரொசீட்.
she can be a silent observer. All right. டைம் லிமிட்டடா இருக்கிறதுனால தான் இப்படி போறோம். இது இது எப்படி பண்ணுவாங்கன்னாக்கா இது இந்த இதை பொறுத்தவரை பைப்பிங் உங்களுக்கு அந்த இதை யூனிட்ஸ் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்றேன். லுக் அட் திஸ். த ஆன்சர் வந்து அட் த ஏஜ் ஆஃப் ரெண்டு பேருமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்க. மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் 60 when he learned to swim. My grandfather learned to swim at the age of 60. At the age அது வந்து ஒரு யூனிட். ஆஃப் அப்படிங்கிறது இன்னொரு யூனிட், 2 யூனிட். அட் த ஏஜ் ஆஃப் கரெக்ட், ரெண்டு பேருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. அதனால இதுக்காக டயத்தை நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேணாம். எங்க நீங்க கஷ்டப்படுறீங்களோ தடுமாறுறீங்களோ அங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுவோம். மை கிராண்ட் ஃபாதர் வாஸ் 60. சிம்பிள் பாஸ்ட்ல பண்ணியிருக்காங்க. when he learned சிம்பிள் பாஸ்ட். ஸோ எல்லாமே டென்ஸ் வந்து மை கிராண்ட் ஃபாதர் லேர்ன்ட் சிம்பிள் பாஸ்ட் டு ஸ்விம் at the age of 60. Again, சிந்துஜாவுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம let us proceed. அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். டென்ஸை விட்டுறக்கூடாது, ரொம்ப முக்கியம் டென்ஸ். சிந்துஜா ஏதோ டெக்னிக்கலாக கட்டாயுதா என்ன தெரியல. ஓகே, 32. இதுவும் நீங்க எனக்கு வந்து ஆன்சர் பண்ணுங்க. சிந்துஜா, யூ ஆர் ரைட், யூ காட் 2 credits. Thank you, sir. At the age of 60, at the age அப்படிங்கிறதுக்கு ஒரு கிரெடிட், ஆஃப்ங்கிறதுக்கு இன்னொரு கிரெடிட். Okay, sir. 2 கிரெடிட் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் ரெண்டா பிரிப்பாங்க. பிரிச்சு மேனுவலா Okay. கரெக்ட் பண்ணுவாங்க. 32 எனக்கு டிஎம் பண்ணுங்க. Okay, sir. கேர்ஃபுல், அவசரப்பட வேண்டாம், ரெண்டா பிரிப்பாங்க. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் 2 கிரெடிட் 1 கிரெடிட்டா குறைஞ்சிடும். All right. கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. மாத்தி போட்டேன்னு நினைக்கிறேன். சிந்துஜா ரிப்ளை பண்ணல. இப்பதான் சார் பண்ணேன். சாரி சார். ஓகே, சிந்துஜா தப்பு பண்ணிட்டீங்களே. படிச்சு காட்டுங்க. எஸ் சார், என்னால ஃபுல்லா ஃபுல்லா அது இது அந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் வரும்னு தெரியுது. ஆனா எனக்கு ஃபுல்லா கரெக்டா பண்ண முடியுது சார். த ஃபுட் சாரி இப்போ இப்போ புரியுது சார். சாரி. ஃபுல்லா படிங்க, ஃபுல்லா படிங்க. Yeah, the food was too spicy to John to eat. அந்த இடத்துல டூ ஜான் போட முடியாது. ஓகே, அது யோசிச்சேன் சார். வருமானு எனக்கு தெரியல. அது யோசிச்சேன் தான். எனக்கு அது சரியா வந்த மாதிரி தெரியல. பட் வந்து எனக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சரியா தெரியல. ஆனா இப்படிதான் வரும்னு தெரியுது. ஆனா கரெக்டா மேக் பண்ண தெரியல. ஓகே, பவித்ரா உங்க ஆன்சர் சொல்லுங்க. Was too spicy for John to eat. ஃபார் ஜான் போடணும். இங்க டு ஈட் தான் வந்து
2 அந்த அந்த ஃபார்மேட்ல வந்துருச்சு. இப்ப நீங்க 2 ப்ரப்போசிஷன் இங்க போட முடியாது. ஃபார் தான் ப்ரப்போஸ். ஓகே சார். அது நான் யோசிச்சேன் சார். 2 இட் ஆல்ரெடி இருக்கே, இங்க 2 வருமான்னு யோசிச்சேன். ஆனா 2 ஃபார்மேட்ல ஒருவேளை இப்படிதான் வருமோ அப்படின்ட்டு போட்டேன். சரி. 2 ஃபார்மேட் வந்து TOO 2 TO. அது ஆல்ரெடி the food was too spicy for John to eat. ஓகே ஃபார் ஜான். ஓகே. ஃபார்ங்கிறது ப்ரொபோசிஷன், இங்க டூங்கிறது இன்ஃபினிட்டிவ். ஆல்ரெடி அந்த டூவை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஹரிணிப்ரியா உங்களால இது பண்ண முடியுதா, புரிஞ்சுக்க முடியுதா, ஃபாலோ பண்ண முடியுதா? Yes, sir. ஸோ இந்த 33 ஒன்று நீங்களும் பண்ணுங்க. 3 பேருமே எனக்கு பாக்ஸில் போடணும். டைரக்ட் மெசேஜாக எனக்கு போடணும். It is a teacher's responsibility to look after students. ஸோ இது கரெக்டாக பார்த்து டென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். 2 words to 5 words. இந்த கேபிட்டல் கேஸ்ல கரெக்டாக போடணும், தப்பு பண்ணக்கூடாது, மார்க் குறைச்சிருவாங்க. பவித்ரா அவசரப்பட்டீங்க. அவசரப்பட்ட மாதிரி தெரியுது. ரீசெக் பண்றேன் சார். பண்ணுங்க. 2 யூனிட்டுமே ஷேக்கியா தான் இருக்கு. ஓகே, இது பண்ணுவோம். இவங்க ஹரிணிப்ரியா இன்னும் டவுட் இருக்காங்க. அவங்க ஆன்சர் பண்ற மாதிரி பண்ணட்டும். டைம் வந்து லிமிட்டடா இருக்கிறதுனால லெட்ஸ் ப்ரொசீட் ஹியர். பவித்ரா உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்சர் இருக்குதுன்னா நீங்க டிஎம் பண்ணலாம். இல்ல சார். நோ ப்ராப்ளம். ஹியர் வாட் இட் இஸ். ரெஸ்பான்சிபிள்னு வந்தா என்ன ப்ரிப்போசிஷன் வரும் சிந்துஜா? சார் ரெஸ்பான்சிபிள் என்ன ப்ரிப்போசிஷன் வரும்? ரெஸ்பான்சிபிள் வித் ஆல் 2 சார்? சரியா தெரியல, சாரி. ரெஸ்பான்சிபிள் டு 2 வராது, வித் வராது.
ஓ சாரி. எனக்கு ஏதோ நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்கல்ல, என்ன சார்? நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்களே. எஸ் சார். நான் அது நீங்க தப்புன்னு நினைச்சு கேக்குறீங்கன்னு தான் சொல்லிட்டேன். சாரி. ரெஸ்பான்சிபிள் ஃபார். யா. எப்பயுமே ரெஸ்பான்சிபிள் ஃபார் வரும். பவித்ரா ரெஸ்பான்சிபிள். எனக்கு அதுதான் ஷுவரா இருந்துச்சு சார். நான் அதனால தான் ஃபார் போட்டேன். நீங்க கேட்ட உடனே நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டு ஒருவேளை தப்போ அப்படின்னு. ஓகே. ரைட். இந்த ரெஸ்பான்சிபிள் ஃபார் வரும், அது ஒரு யூனிட். அந்த ஒரு யூனிட் நீங்க கேப்சர் பண்ணிட்டீங்க. ஃபாருக்கு அப்புறம் என்ன வரும்? ஃபாருக்கு அப்புறம் ஜெரண்ட் தானே வரும். நவுன் தானே வரும். ஆமா சார். ஃபாருக்கு புரியுது அப்புறம் சார், புரியுது சார். அப்ப லுக்கிங் லுக்கிங் ஆஃப்டர் போடணும். லுக்கிங் ஆஃப்டர் ரெஸ்பான்சிபிள் போடணும். ஃபார் லுக்கிங் ஆஃப்டர். ஓகே. பவித்ரா மேம், ஹியர் இஸ் த திங். ரெஸ்பான்சிபிள் ஃபாருக்கு ஒரு யூனிட் கொடுப்பாங்க. இந்த ஃபார் போட்டதுனால Okay. லுக்கிங் ஆஃப்டருக்கு இன்னொரு யூனிட் கொடுப்பாங்க. ரெண்டுமே தப்பாயிடுச்சு உங்களுக்கு. So is responsible. A teacher is responsible for looking after. எஸ். இந்த இதுக்கப்புறம் நீங்க ஃபார் ஹிஸ் ஆர் ஃபார் ஹர் போடலாம், தப்பு இல்ல. லுக்கிங் ஆஃப்டர் போடுறீங்க இல்லையா? Okay. இப்போ பாருங்களேன், டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொன்னு பாருங்களேன், டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். Okay. புரியுதுங்களா? டீச்சர் இஸ் Yes, sir. ரெஸ்பான்சிபிள் ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நீங்க சிம்பிளா போடலாம். இல்லைன்னா டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ் சார், எஸ் சார். Okay. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. பவித்ரா, நீங்க இது ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். ஏதாவது Okay, ஒரு sir. பார்ட்டை நீங்க சாலிடா கொண்டு வந்து ரெஸ்பான்சிபிள் வந்தாக்கா ஓகே, அது அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரொபோஷன்ல ஃபார்னு. நம்ம ஒரு கிளாஸ் Okay. பண்ண ஞாபகம் இருக்கா பவித்ரா? நீங்க இருந்தீங்களான்னு எனக்கு தெரியல. அட்ஜெக்டிவ் பிளஸ் ப்ரொபோஷன், நவுன் பிளஸ் ஆமா. Yes, sir. இல்ல சார். அப்ப அவங்க இல்ல சார். அவங்க இருந்தேன். அந்த இருந்தேன், கிளாஸ் இருந்தேன். எடுத்துடலாம். இருந்தீங்களா? ஓகே, ஓகே. Adjective plus preposition, noun plus preposition, adverb plus preposition, verb plus preposition இருக்கிறது மேஜர் இருக்கு. ஸோ அங்க மாத்திரக்கூடாது நம்ம. இது வந்து செப்பரேட்டா பார்க்கல சார். ஆனா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல இதோட இது காம்பைன் பண்ணி வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது செப்பரேட்டா கிளாஸ் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே, இதுல என்ன அப்படின்னா பிளஸ் ப்ரொபோசிஷன் அப்படிங்கிறது டாபிக். இந்த பிளஸ் ஓ. ப்ரொபோசிஷன்ல வந்து இந்த அட்ஜெக்டிவ் வந்து இந்த ப்ரொபோசிஷன் தான் வரும் அப்படின்னு இருக்கு. ரெஸ்பான்சிபிள் டூல்ஸ் வரவே வராது. ஆனா நம்ம தமிழ் படிக்கிறப்ப Okay. அப்படி வரும். அப்படி வர்றப்ப நம்ம ரெஸ்பான்சிபிள் ஃபார்னு எப்பயுமே வச்சுக்கணும். Okay. உங்களுக்கு நம்ம இதுல நிறைய எக்ஸசைஸ் பண்ணி இதுதான் வந்து யூஸ் ஆஃப் இங்கிலீஷ்லயே உங்க அந்த ஃபுல் ஃப்ளூயன்ஸை டெஸ்ட் பண்ற ஒரு இது. லெட்ஸ் டூ 34 ரைட் நவ. Okay. So அப்போ இதுல வந்து இப்போ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஒரு மார்க்கும் ஃபார் லுக்கிங் ஆஃப்டர் இன்னொரு மார்க் சார். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஓகே. 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 லுக்கிங் ஆஃப்டர் அப்படிங்கிறது இன்னொன்று. ஓகே. அப்புறம் இன்னொரு வார்த்தையை நான் சொன்ன மாதிரி டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் ஸ்டூடெண்ட்ஸும் போடலாம். உங்களுக்கு அங்கேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஃபார் விட்டீங்க, லுக் ஆஃப்டர் போட்டதுனால இது ஆயிடுச்சு. பரவாயில்ல. 34 இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஓகே, அந்த சின்ஸ் ஃபார் இதெல்லாம் போட்டிருக்காங்க. I'll give you few seconds, நீங்க few minutes எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். Haripriya, don't worry about your audio. If you can இது அப்சர்வ் பண்ண போதும் எனக்கு. பவித்ரா, நீங்க கொஞ்சம் டைம் எடுத்துங்க. 2 யூனிட் ஓகே சார். மைண்ட்ல கொண்டு வந்து நோட் புக்ல எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகே சார்.
கன்னிப்பிரியா முடிஞ்சா டிஎம் டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க. உங்களால பேச முடியலங்கிறீங்க, தட்ஸ் ஓகே. உங்க ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்க அட்லீஸ்ட் நான் பேசுறது கேட்கறது கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா உங்களுக்கு? நோ சார். டோன்ட் வரி, டேக் யுவர் டைம். பொதுவா நீங்க ஃபாஸ்டா பண்ணுவீங்களேன்னு தான் கேட்டேன். எனக்கு இது ஸ்ட்ரைக்கே ஆகல. அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். மைட் பி ஓகே. இன்னொரு சில பேசிக் கிளாஸஸ் உங்களுக்கு கொடுக்கணுமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா என்னோட கோர் கிளாஸஸ் எல்லாம் சிந்திச்சு அட்டன் பண்ணியிருக்காங்க. ஓகே. கோர் கிளாஸஸ் அப்ளிகேஷன் தான் இப்போ அவங்களுக்கு தேவைப்படும். சில கிளாஸ் மிஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் யூ ஜாயின் லேட். எஸ் சார். ஓகே. இந்த ஃபார் சிம்ஸ் எல்லாம் வந்தாலே கொஞ்சம் யோசிக்கலாம். சிந்திச்சா கரெக்டா இது பண்ணாங்க. எனக்கு இருந்தாலும் பவித்ரா உங்க ஆன்சர் எனக்கு போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓகே. ஃபார் அப்படியே இருக்கணும். மினிமம் 2 வார்த்தை இருக்கணும். மேக்சிமம் 5 வார்த்தை தான் இருக்கணும். மீனிங் மாறக்கூடாது. டென்ஸை ப்ரிசர்வ் பண்ணணும். ஹரிணி உங்க ஆன்சர் போடலாம். டைரக்ட் எனக்கு டிஎம்ஏ பண்ணுங்க. நீங்க எப்படி அந்த தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், அவ்வளவு. என்னாச்சு ஹரிணி? ஓகே. ஓகே ஹரிணி. பவித்ரா மேம், இங்க பாருங்க. இந்த ஃபார் வந்திருக்குல்ல, இந்த Yes, ஃபார் sir. வந்திருக்கு. சிந்திச்சா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த ஃபாரை வச்சு எப்படி பண்ணுவீங்க? அங்க சின்ஸ் இருந்தது. சின்ஸுக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் அவங்க போட்டாங்க. சின்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஆஃப் டைத்தை போட்டாங்க. ஐசா லூசின்னு போட்டாங்க. இப்ப எப்படி கொண்டு வருவீங்க? சிந்திச்சா எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க? Yes, sir. I haven't seen Lucy far more than a year. இந்த ஃபாரின் இருக்கப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஹரிணிக்கு சரி, Yes, sir. பவித்ராவுக்கும் சரி. ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இதுல லுக் அட் தட். இந்த ஃபாரின் வர்றப்ப பிரசன்ட் பர்ஃபெக்ட் வரணும். ஃபாருக்கு அப்புறம் ஒரு ஆல்ரைட். இந்த மாதிரி ஃபார் வர்றப்ப இதுக்கு முன்னாடி பிரசன்ட் பர்ஃபெக்ட் ஜெனரலா கொண்டு வந்துருவாங்க. பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பிரசன்டையும் பாஸ்டையும் கனெக்ட் பண்றது. அதனால அந்த நீங்க அந்த மீனிங் பிரசன்ட் ஃபார் மோட். ஸோ இங்க ஐ ஹாவின் சீன். இங்க ஹாவ் நாட்னு போட்டாலும் ஓகே தான், அதையும் சேர்த்துக்கோங்க. 5 வார்த்தையில ஐ ஹவ் நாட் சீன் லூசி. I have not seen Lucifer.
more than EM. Look at this again. இந்த ஐ வந்து அந்த 6 இதுல வராது பாருங்க, 5 1 2 3 4 5. ஓகேவா? இந்த ஐ வந்து அந்த கவுண்ட்ல வராது, ஏன்னா ஆல்ரெடி Yes. கொஸ்டின்ல இருக்கு. புரியுதா? Yes, sir. So I haven't seen Lucy for more than a year. ஃபார் கொடுத்துருக்கிறதுனால ஹேவிங் சீனை தான் போடணும். அவங்க மெயினா எதுக்கு டெஸ்ட் பண்றாங்கன்னா இந்த ஃபாரை யூஸ் பண்ணுங்கிறாங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் நீங்க கன்வெர்ட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு வருவீங்க. இதான் ஆன்சர். இது கொஞ்சம் டஃப்பானது தான், பட் நீங்க கான்செப்ட் புரிஞ்சா உடனே அடிச்சிடலாம். எப்படி ரெஸ்பான்சிபிளுக்கு அப்புறம் ஃபார்னு சிந்திஜா கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி ஃபாரின் வர்றப்ப ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். Okay. Again பேசிக்ஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஆர் கோயிங் டு பி ஆல்ரைட். பேசிக் கிளாஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Okay, sir. 35 ஹரிணி இந்த வாட்டி ட்ரை பண்ணுங்க, தப்பான பரவாயில்ல, எதுவும் போடலாம். 35 இது வந்து யூ மைட் பி லேட் பேக், சோ டேக் ஏ கீ டேஷ் லேட். இது திருப்பி அதே கண்டிஷன்ஸ் மட்டும் மாத்திடக்கூடாது, கரெக்டா பார்த்துக்கணும். ஆன்சரை ரிவீல் பண்ணாதீங்க, டிஎம் மட்டும் எனக்கு பண்ணுங்க. டேக் யுவர் டைம், அவசரப்பட வேண்டாம். 10 கொஸ்டினையும் முடிக்க முடியல 4 மணிக்குனாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம அடுத்த கிளாஸ் கூட பார்த்துக்கலாம். என்ன பண்றோமோ தெளிவா பண்ணிடணும். You might be late back, so take a key. மைண்ட்ல கொண்டு வாங்க, ஓட விடுங்க, பேப்பர்ல போடுங்க, அதுக்கப்புறம் டிஎம் பண்ணுங்க. சிந்திஜா ஃபுல்லா திங்க் பண்ணல, நிறைய தப்பாயிடுச்சு. சாரி சார், ஆமா. நான் இது சரியா, எனக்கு டவுட்டா தான் சார் இருந்தது. ஃபுல்லா இது வந்து கான்ஃபிடென்டா இல்லை. மட்டுமே போச்சு. ஓகே, நீங்க திங்க் பண்ணி பண்ணுங்க, பாருங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார்.
சார் அந்த கேஸ் வந்து அப்படியே அதே வேர்டா தான் வச்சுக்கணுமா சார்? இல்ல அதுல எதுவும் சேஞ்ச் பண்ணணும்? அங்கேயே நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. அதனால தான் சார் கேக்குறேன். நான் அப்படி அது நினைச்சேன். அப்படி ஒருவேளை அது அப்படி அது ஒண்ணும் இல்லை, நம்ம எக்ஸ்பிளைன் பண்றப்ப பண்றேன். இன்னொரு ட்ரை கொடுங்க. அவங்க 2 யூனிட்டா பிரிப்பாங்க. சோ வந்து இந்த கேஸ வந்து அப்படியே தான் வச்சுக்கணும். அதே தான், அதுல எந்த சேஞ்சும். அதான் கீவேர்ட்ல அதுதான் ரூல். அதை சேஞ்ச் ஓகே 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 சார். அதான் நான் தப்பா பண்ணிட்டேன். ஓகே. ஆல்ரைட். ஆல்ரைட், ஹியர் யூ கோ. பரவாயில்ல, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். எஸ் சார். எஸ் சார். ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா பார்க்க வேண்டியது, இந்த ஃபர்ஸ்ட் இது நல்லா, இப்ப இன் கேஸ் இதான் முதல் யூனிட். ஓகே. அந்த கேஸ் தனி வேர்டு, இன்னு தனி வேர்டு. ஸோ இதுல ஒரு யூனிட் வந்து ஈஸியா இன் கேஸ் ஓ, தனியா போடணுமா சார்? ஓகே ஓகே. கேஸ் வந்து உங்களுக்கு தனி வேர்டு. அந்த கேஸ டச்சே பண்ணக்கூடாது, எங்கேயோ ஒரு இடத்துல வந்துடும் அது. டேக் ஏ கீ இன் கேஸ். இன்கேஸ் நான் இன்கேஸே தப்பு நினைச்சிட்டேன் சார். ஓ, பிரிச்சு போடணும். ஓகே. பிரிச்சு இல்ல, இது பிரிச்சுதான் இருக்கு. நம்ம தமிழ்ல வந்து இன்கேஸ்னு ஒரே வார்த்தை நினைச்சுட்டு இருக்கோம். ஓ, சரி சரி சார். ஒரு வார்த்தை கிடையாது அது. இன்கேஸ் வந்து 2 வார்த்தை. ஓகே ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் தான் இட் கெட்ஸ் ட்ரிக்கி பிகாஸ் சோ மெனி சாய்ஸஸ் ஆர் தேர். அதுல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. லுக் அட் திஸ். Take a key in case you are late. Oh. In case you, இங்க பாருங்க, வெறும் கம்மும் போட்டு கலக்கீழ போட்டக்கூடாது. நீங்க அட்வர்போட போடணும். கம் பேக் லேட். ஓகே. அங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இன் கேஸ், லுக் அட் தட், யூ கெட் பேக் லேட். இப்ப நீங்க வந்து எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் பாருங்க. இதுதான் உங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. இவ்வளவு பாசிபிலிட்டிஸ் மைண்ட்ல கொண்டு வந்துட்டு நீங்க எப்படி ப்ளே பண்றீங்கன்னு பார்ப்பாங்க. ஏதாவது ஒண்ணு கரெக்டா இருக்கணும். இந்த கெட் பேக் இருக்கு இல்லையா, இந்த கெட் பேக் இதை கட் பண்ணுங்க. கம் பேக், கெட் பேக் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன பண்ணுவீங்க? கம் பேக், கெட் பேக் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அது ரெண்டும் நீங்க வந்து ஃப்ரேசல் வெர்பு, ஜஸ்ட் வெர்பு. கோ வித் இட், ஒரே வார்த்தையில சொல்லுவோம். ஏன் கஷ்டப்படுறீங்க? சிந்திச்சா ட்ரை பண்ணுங்க. சார். ஆறுல ஆரம்பிக்கும். ரிட்டன் இது சொல்ல வந்தேன் சார், நீங்க சொல்லுங்க. வெரி நைஸ். 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த பாசிபிலிட்டியுமே நம்ம டச் பண்ணாம விட்டோம் பாத்தீங்களா? ஏன்னா இங்க வந்து அடிபட்டு கூடாது. பவித்ரா இங்க ஓரளவு நல்லா பண்ணிட்டாங்க. வெரி நைஸ்.
ஸோ இங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யூ கம் லேட் அப்படின்னு சொல்ல, கம் பேக் லேட். வெறும் கம்முன்னு ஓகே சொல்லக்கூடாது, கம் ஓகே பேக்னு சொல்லணும். கெட் பேக்னு சொல்லலாம், கெட் யூஸ் பண்ணலாம். ஆனா ரிட்டர்ன் சொல்லிட்டீங்கன்னா கம் பேக்கோட ஈக்குவலண்ட். அது புரியுதுங்களா? நம்மளோட ஓகே திங்கிங் லாங்குவேஜ் எப்படி நம்மள அஃபெக்ட் பண்ணுது பாத்தீங்களா? எஸ் சார் நல்லா பண்ணீங்க, வெரி குட் அட்டெம்ப்ட். ஸோ ஓகே இதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. நல்லா டைம் எடுத்துக்கணும், கரெக்டாக பார்க்கணும், எப்படி கொண்டு வர்றதுன்னு எழுதணும். நிறைய பாசிபிலிட்டி இருந்தால் ஒன்று மட்டும் பிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து 4 தீமே இருக்குது, ஒன்று ஏதாவது ஒன்று போட்டால் போதும். அந்த டென்ஸ் எல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பாருங்க ப்ரெசென்ட்ல வந்து பாருங்க, எல்லாம் ப்ரெசென்ட், எதுவும் மாற்றிடக்கூடாது. நோ ப்ராப்ளம், வில் கோ வித் இட். எனக்கு அனது 15 மினிட்ஸ் தான் இது பண்ண முடியும். முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணேன். லெட் மீ ட்ரை டு டூ த பெஸ்ட் ஹியர். ஓகே 36 எகைன் நீங்க டிஎம் தான் பண்ணணும். டைம் நல்லா எடுத்துக்கங்க. இந்த விஷயம் தான் வந்து ஒரு ஸ்பெஷல் இது நான் பண்ணியிருக்கேன். சிந்திச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்காப்ல. ஐ எம் சாரி, ஐ டென்ட் கம் டு சி யூ இயர்லியர். இந்த விஷயங்கிறது ஒரு ஒரு ஸ்பெஷல் வேர்டு. அது சார் வீட்டுல நான் அட்டன் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலா. டோன்ட் வரி, நீங்க ட்ரை பண்ணுங்க. விஷயம் வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னு பாருங்க. 3 பேருமே ஓகே நீங்க இது பண்ணுங்க. ஹரிணிபிரியா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணு இப்போ ஒன்றும் இல்லை. கீவேர்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த எக்ஸசைஸ், இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். டிரான்ஸ்ஃபார்ம்னா வேர்ட்ஸ் எல்லாம் மாற்றணும், மீனிங்கை மாற்றக்கூடாது. அது அது அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாங்க. கீவேர்டை போய் மாற்றக்கூடாது, மீனிங்கையும் மாற்றக்கூடாது. டென்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த காலத்தையும் நீங்க அப்படியே வச்சிருக்கணும். ஒன்லி வேர்ட்ஸை மட்டும் மாற்றி அப்படியே கொண்டு வரணும். ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப நேரம் இதை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா இந்த விஷயங்கிறது ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் இது. ஐ எம் சாரி, ஐ டென்ட் கம் டு சி யூ எர்லியர். ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, அப்ப உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். So that we can focus on other things also. என்ன இருக்கிற கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண மாட்டீங்க. ஆல்ரைட், டவுட்ல தான் சார் போட்டேன். அந்த ஸ்ட்ரக்சர் நான் வந்து பேசும்போது பார்த்துருக்கேன், ஆனா எனக்கு சரியா தெரியல. வெரி குட். ஐ இப்ப பாருங்க, விஷ் இப்படின்னு போடுறப்ப ப்ரெசண்டா இருந்ததுன்னாக்கா பாஸ்டா மாறும். பாஸ்டா கொடுத்துருந்தாங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறும். விஷுங்கிறது ரொம்ப பாஸ்டுக்கு போயிட்டு இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாமே கரெக்டா போடுவாங்க. ஐ விஷ், தட் யூஸ் பண்ணலாம், ரைட்? தட் யூஸ் பண்ணாம அமெரிக்கன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கும் ஃபுல் கிரெடிட் கொடுத்துருவாங்க. ஐ விஷ் தட், நான் என்ன நான் என்ன விரும்புறேன்னா, நான் வந்து பார்த்துருக்கணும், நான் வந்திருக்கணும் வந்திருக்கணும் வந்திருக்கணும். ஸோ அப்படியே பாசிட்டிவா மாறும். ஐ விஷ் தட் ஐ டிடன்ட் கம் வந்து ஹேட் கம்மா மாறும்.
டு சி யூ ஏர்லியர் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ விஷ் தட் ஐ ஹேட் கம். அமெரிக்கன் ஹிஸ்டரியில் தட் இருக்காது. இப்ப ஐ விஷ் இது என்ன சொல்ல வர்றாங்கன்னாக்கா, நான் உன்னை பார்க்காம போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது இருக்கு, புரியுதுங்களா? அது அது என்ன சொல்றாங்க? எஸ் சார். எஸ் சார். Look at that. We'll go back here. I'm sorry, I didn't come to see you earlier. I didn't come to the past tense. I wish I had come to see you earlier. I wish. So I'm sorry, I don't come to see you. அப்படின்னு சொன்னாக்கா, I wish I came to see you earlier. Present இருந்தா past, past இருந்தா past perfect. புரியுதுங்களா? நம்ம அந்த டைரக்ட் இன்டைரக்ட்ல மாத்தோம் இல்லையா, அதேதான். எஸ் சார். எஸ் சார். விஷங்கிற ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டா மாறிடும், நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும். ஏன்னா இந்த விஷன்லயே நெகட்டிவ் இருக்குது. ஐ விஷ், ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்ப ஐ எம் சாரி அப்படின்னு சொல்றப்ப ஒரு நெகட்டிவ் விஷயத்த சொல்ல போறோம். ஐ டிடன்ட் see you. ஐ விஷன் போடுறப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகி சிம்பிள் பாஸ்ட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஆயிடும். ஐ விஷ் ஐ ஹேட் சீன், ஐ விஷ் ஐ ஹேட் கம். இப்ப நிறைய ரீடிங்ல இந்த மாதிரி நீங்க படிக்கிறப்ப இதை கரெக்டா ஃபிட் பண்ணிடணும். ஒரு ரிக்ரெட்டை சொல்றாங்க பாத்தீங்களா, ஒரு ரிக்ரெட்டை சொல்றாங்க பாத்தீங்களா, எஸ் சார். அதுதான் இந்த கண்டிஷனல் த்ரீ. கண்டிஷனல் த்ரீ கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா சிந்துஜா? சார். எஸ் சார். அங்க ஈவ் கிளாஸ் பாத்தீங்களா, ஹேட் கம்னு ஆமா சார். ஆமா சார். நடந்திருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அதேதான் இந்த ரிக்ரெட். இந்த ரிக்ரெட்ல ரொம்ப லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ரிக்ரெட்ஸ், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர்ல ஐ விஷ் ஐ குட்டும் சொல்லுவாங்கல்ல சார். ஐ குட் அதுவும் ஐ விஷ் ஐ ஹெட் ஐ விஷ் ஐ பிரசன்ட்ல இருந்து வருது, பிரசன்ட்ல இருந்து பாஸ்டா மாறுறது. கேனா அப்பனா ஐ மாத்துவாங்க எம் சார். சாரி, ஐ கேனா டோன்ட் see you போட்டிங்கன்னு வச்சுக்க. ஐ எம் சாரி, ஐ கான்ட் see. அதான் கேன் வந்து குட்டாம. ஓகே. கேன் வந்து குட்டா மாதிரி. அது வந்து டெக்னிக்கலா இந்த பிரசன்ட் கேன் இதோட பாஸ்டா மாறும். எஸ் சார். அப்ப கேனுக்கு மட்டும் தானே சார் அந்த ஸ்ட்ரக்சர் வரும். கேன் வந்து குட்டா மாறும், குட்டாட்டா மாறாது, குட்டா மாறும். குட். ஓகே. ஓ காண்ட் தான் குட் ஆகும். விஷுக்குள்ள நாட் இருக்கு, இந்த விஷுக்குள்ள நாட் இருக்கு. ஓகே. ஓகே சார். ஓகே. பவித்ரா புரியுது இல்லைங்களா? எஸ் சார். ஹரிணி இந்த உட்டு ஐ விஷ் ஐ வுட் ஹவ் கான் கம், உட்டெல்லாம் போட முடியாது, முடியாது, அது போட முடியாது. இது ஈஃப் கிளாஸ். ஐ விஷ் என்ன விஷங்கிறது ஈஃப்ல தான் போடணும். இதுதான் மெயின். இதை நம்ம ஒரு ஒரு கிளாஸா எடுப்போம், எடுக்கிறப்ப வந்துடும். 37 பார்க்கலாம். லுக் அட் திஸ். People estimate that the painting is worth over £1 million. People estimate that the painting is worth over £1 million. நீங்க ஆன்சர் ரிவீல் பண்ணாதீங்க, எப்பொழுதும் போல சாட்ல போடுங்க. Estimated the painting dash estimated ஒரு வார்த்தை வருது, over £1 million.
கேர்ஃபுல்லா பண்ணணும். அவசரப்படக்கூடாது. இன்னைக்கு லேட் ஆச்சு, 4 மணி ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளை இதே அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரிக்கியான பார்த்தீங்கன்னா நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட அந்த மென்டல் கிளாரிட்டி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. என்ன பாசிபிலிட்டி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியை ப்ராப்பரா எடுத்து போகணும். ரெண்டு யூனிட்டா பிரிப்பாங்க. எதுக்குன்னா நம்ம பெருசா தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணாலும் ஒரு பார்ட் ரைட்டா இருந்தா அந்த ஒரு பார்ட் நமக்கு கிரெடிட் கிடைக்கும். கிளாஸ் இந்த இந்த 7வது கொஸ்டினோடய முடிக்கிற மாதிரி இருக்குது. டெஃபினட்டா சாட்டர்டே கண்டினியூ பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனா இந்த இது மட்டும் கொஞ்சம் நல்லா தெளிவா பார்த்துருவோம். ரொம்ப கஷ்டமா இருக்கா? இந்த மாதிரி இருக்கு. எஸ் சார். இல்ல என்ன மைண்ட்ல வருதோ, உங்களோட மைண்ட்ல என்ன மாதிரி ஒரு ஃப்ளோ வருதோ அந்த ஃப்ளோவை ரெப்ரசென்ட் பண்ணுங்க போதும். ஏன்னா ஓகே சார். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இதுல வந்து 2 பார்ட்டா பிரிக்கிறப்ப நீங்க 2 பார்ட்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு கன்சிஸ்டண்டா இருக்கான்னு பாக்கணும். அவங்க 2 யூனிட்டா பிரிக்கிறதுக்கு மார்க் மட்டும் காரணம் இல்லை. நீங்க பேலன்ஸா இருக்க உங்க லாங்குவேஜ்னு பார்ப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்களான்னு பார்ப்பாங்க.
ட்ரை பண்ணலாமா? எஸ் சார். நீங்க உங்களோட ஆன்சர் போடுங்க பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். எனக்கு பாதி தான் சார் தெரியுது, நான் போடுறேன். நீங்க போடுற மாதிரி முடிஞ்சா போடுங்க, நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஆல் ரைட். நான் பாதி தான் சார் போட்டிருக்கேன். ஆல் ரைட். நம்ம இது பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவு லெட்ஸ் டூ திஸ். என்னால 5 வேர்ட்ஸ்க்குள்ள கொண்டு வர முடியல சார். இது மட்டும் புரியுது, 5 வேர்ட்ஸ்க்குள்ள கொண்டு வர முடியல, அதனாலதான் பாதி போட்டுட்டேன் சார். இப்ப நான் போடுறேன். ஹேஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஹேஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். இஸ்ன்னு ஆரம்பிக்கிறேன். இது போட்டாச்சு. எஸ்டிமேட்டட். 2 பேர் கொண்டு வந்துட்டீங்க. ஹேஸ்ன்னு போட்டா என்ன வரும்? இஸ்ன்னு போட்டா எஸ்டிமேட்டட் அட்ஜெக்டிவ் வருது. இந்த வெர்போட எஸ் சார், நவுன் வரும் நவுன் சார். வரணும். ஹேஸ் அண்ட் எஸ்டிமேட்டட். இப்ப ஹேஸ் அண்ட் எஸ்டிமேட்டட் அட்ஜெக்டிவ்ல போட்டு வேல்யூ போடலாமா? பாருங்க, இந்த பெயிண்டிங் ஓகே. வேல்யூ இதுக்கு எல்லாமே ஒரே கிரெடிட் தான். இங்க ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க, என்னவா இருக்கும்? 1 2 ஒரு 3. வார்த்தைக்கு ஒரு ஓகே. கிரெடிட். ஓ அப்படியா சார்? ஓகே. ஒரு வார்த்தைக்கு ஒரு credit. இது ஃபுல்லா ஒரு கிரெடிட். பவித்ரா நீங்க சொல்லுங்க. பவித்ரா இன்னொரு நோட்ல போய் 2 out of 2 எடுத்துட்டாங்க. சூப்பரா பண்ணிட்டாங்க. ஓகே. இவங்க எஸ்டிமேட்டட். இது ஒரு கிரெடிட் வந்துருச்சா? இங்க பாருங்க என்ன வரும். எஸ். இங்க எஸ்டிமேட்டடுக்கு அப்புறம் இங்க என்ன வரும்? பவித்ரா இருக்கீங்களா? பவித்ரா லைன்ல இருக்கீங்களா? சாரி சார், நான் அது மியூட்ல இருந்தது, நான் கவனிக்காம சொல்லிட்டு இருக்கேன். இஸ் எஸ்டிமேட்டட் டு பி வாட்? டு பி வாட்? நீங்க ஈஸ் ரூட் எடுத்தீங்கன்னா இப்படி பண்ணிட்டு போயிடலாம். அந்த இடத்துல டு பி ஒர்த் வந்து மைண்டுக்கு வரணும். உங்களுக்கு மைண்டுக்கு வரணும். டு பி போடுறப்ப அந்த ஸ்பெஷல் ஃப்ரேஸ் ஒர்த் மைண்டுக்கு வரணும். இல்லைன்னா ஹேஷ் ரூட்ல போடலாம். அண்ட் எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னவா வரும்? இப்ப ஃபார் சார்? சொல்லுங்க. ஃபார் இல்ல, ஃபார் வராது. ஆஃப். ஆஃப். இந்த ஆஃப்காவே ஒரு இது கொடுப்பாங்க. இப்ப ஹேஸ் இங்க போடுங்க. ஹேஸ் அ வேல்யூ போடலாமா? ஹேஸ் அ வேல்யூ இப்போ போடுங்க. சிம்பிள் சார். இப்ப ஹேஸ் அ வேல்யூன்னு சொல்லி நீங்க நவுனு கொண்டு வந்துட்டீங்க, ரைட்? இப்ப நீங்க எஸ் சார். போடலாம். இப்படியே போடுங்க. ஹேஸ் டிட்டர்மினர் போடுறீங்க. நான் வந்து இருங்க, டிட்டர்மினர் போடுறீங்க. போட்டு வேல்யூ. இப்ப எனக்கு சொல்லுங்க. இப்ப இந்த ஒர்த் மாதிரி ஸ்பெஷல் வேர்டை யூஸ் பண்ணலன்னா இந்த 2 பாசிபிலிட்டிக்குள்ள தான் போடுவோம். ஹேஸ் an estimated value, has a value estimated. இந்த கீவேர்டை மாத்தக்கூடாது இல்லையா? அப்ப இங்க என்ன வரும்? எஸ் சார். has a value estimated. அஸ்ஸா சார்? அஸ்ஸா இல்ல, எஸ்டிமேட்டட். இங்கே ஃபார் வரும். இங்க நல்லா பாருங்க. பார்ட்டிகல் இது பார்ட்டிகல் வரும். ஓகே. Estimated at over a million pounds. அட். ஓகே. Estimated at அது படிச்சிருப்பீங்க நீங்க. எஸ்டிமேட்டடுக்கு அப்புறம் அட் தான் வரும். at over a million. Estimated value of over a million. இல்லைன்னா இவங்க பவித்ரா போட்ட மாதிரி
டு பி ஒர்த் அந்த வேர்டு வந்ததுன்னா ஒர்த். நிறைய பேருக்கு அந்த ஒர்த்துங்கிற வேர்டு வராது. இது எல்லாம் எஸ் சார். நான் ஒர்த்து வச்சே யோசிச்சிட்டு இருந்தனாலதான் சார் என்னால பண்ண முடியல. ஆமா. ரைட். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். இதுக்கு மேல இன்னைக்கு பண்ண முடியாது. அவங்க பிளம்பிங் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம். ஒரு கால் வந்துருச்சு. பசங்களை ரொம்ப வெயிட் பண்ண வைக்க முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ண போட்டுருக்கு. லஞ்ச் சாப்பிடாமலே ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் போயிட்டு தான் அவங்கள ரிலீஸ் பண்ணணும். வாட் ஐ டூ இஸ் சாட்டர்டே கிளாஸ் வச்சுக்கோங்க. அந்த ஆடியோ கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க ஹரிணி. நெக்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ண வேண்டாம். பவித்ரா இது புரியுதுங்களா? எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் எஸ் சார். ப்ரிப்போசிஷனுக்காகவே ஒரு இது கொடுக்குறாங்க பாருங்க. அதான் இந்த ப்ரிப்போசிஷன் ரொம்ப முக்கியம். தமிழ்ல இந்த ஃபார், ஆஃப், டூ எல்லாம் மாத்தி மாத்தி பண்ணுவோம். இன்னும் ஆணு அட்டெல்லாம் போட்டு குழப்பிக்குவோம். நம்ம அது ஒரு ஃபுல் கிளாஸாவே ஒன்று எடுத்துடலாம். எஸ் சார். ஓகே சார் அதே மாதிரி இந்த 2B-யும் எடுங்க சார். நான் இது ரொம்ப நாளாவே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் சார். 2B, அந்த 2B அது எதுவும் நீங்க எடுப்பீங்களா சார் தனியா கிளாஸா? அந்த 2B மட்டும் எடுக்கலாம். சூப்பரா எடுத்துடலாம். டு பி இது எடுத்துக்கலாம். தேங்க்யூ சார். இப்போ அவசியமா போக வேண்டியதா இருக்கு. நம்ம சாட்டர்டே கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.